ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த மைக்கு கொஞ்சம் கிளியரா வைங்க. மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. போதும். அழகா ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அதுல ஒரு வார்த்தை வருகிறது, அது முக்கியமான வார்த்தை. அது என்ன வார்த்தை? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம்னா என்னது? ராஜ்யம்னா பரலோகம் இல்ல. ராஜ்யம் சொன்னா கவர்மெண்ட், ஒரு ஆட்சி, ஆளுகை. நம்மை ஆளுகை செய்வது யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட், மத்திய அரசு. மத்திய அரசு, மாநில அரசு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இங்கே சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கன்றார். அப்போ அங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துல அப்ப அடிமையா இருக்கிறாங்க. யாருக்கு? ரோம சாம்ராஜ்யத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இந்த சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யம் போய் மறுபடியும் இஸ்ரவேல் ராஜா வருவாரு, இஸ்ரவேல் மறுபடியும் ஒரு புது ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்கு நம்மளை ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவங்க தப்பா கணக்கு போட்டாங்க. அதனாலதான் இந்த 12 சீஷர்களும் அதையே நினைச்சு, ஆண்டு நம்மளை எம்எல்ஏ ஆக்குவாரு, எம்பி ஆக்குவாரு, மந்திரி ஆக்குவாருன்னு தான் பின்னாடி போனது. இவங்க பரலோக பத்தியெல்லாம் இவங்களுக்கு தரிசனமே கிடையாது. இவர் ஏதோ பண்ண போறாரு, இந்த இவங்க கிட்ட இருந்து ஆட்சியை பிடிச்சி தர போறாரு, அந்த ஆட்சியில நம்ம தான் ராஜா அப்படிங்கிற தரிசனத்துல தான் முக்காலுக்கு நாள் அவங்க பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இயேசு ஒண்ணு சொன்னா இவங்க அங்க ஒண்ணு சொல்றது அங்க இருக்கும். அப்போஸ்தலர் அங்க இல்ல சிஸ்டர், நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்களை வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே அதுக்கு அடுத்த வசனம் போய், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் வேற சொல்றாரு, அபிஷேகம் பெறுவதற்கு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். பாருங்க, நீங்க இப்ப எங்களுக்கு என்னத்தை கொடுத்துருவீங்களா? கவர்மெண்ட்ட கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இப்ப இயேசு மரித்து உயிரோட வந்துட்டார். உயிரோடு வந்த பிறகு இவங்க கிட்ட பேசுறாரு. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசு மரித்து உயிரோட வந்துட்டாரு, இப்ப கவர்மெண்ட்டை பிடுங்கி நம்ம கையில கொடுத்துருவாரு, நம்ம தான் ராஜா அப்படின்னு இவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் நீங்க சொல்லுகிற ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன அர்த்தம் அந்த அர்த்தம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எந்த ராஜ்யத்தை அவர்களை கேட்டு ஜெபிக்க சொன்னார் என்று சொன்னா, ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் முதல் ராஜா சவுல் ராஜாவை ஏற்படுத்துகிற வரைக்கும் தேவனே நேரடியா ஜனங்களை என்ன செய்து கொண்டிருந்தா? ஆட்சி செய்து கொண்டிருந்தா. நல்லா கவனிங்க. முதல்ல உலகம் எப்படி இருந்ததுன்னா, ராஜாக்கள் இல்ல, தேவ ஜனங்களை ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆசாரியர்கள் அவங்க பாவ மன்னிப்பெல்லாம் தேவனிடத்துல பெற்று கொடுப்பாங்க. அவங்க பலிகளை கொண்டு வந்தா பலி செலுத்தி அவங்க பாவ மன்னிப்புல நடத்துவாங்க. தீர்க்க தரிசிகள் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய காரியங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி 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 அவங்களை நடத்தி கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைனாலும் அவங்க யார்கிட்ட தான் வரணும்? யார்கிட்ட வரணும்? சர்ச்சுக்கு தான் வரணும், ஆசாரியன்கிட்ட வரணும், தீர்க்க தரிசி கிட்ட வரணும். அப்போ சாமுவேல் தீர்க்க தரிசி அவர் அழகா என்ன பண்ண, கடைசி வரைக்கும் சாமுவேல் தீர்க்க தரிசி, ராஜா வருவதுக்கு முன்னாடி கடைசி தீர்க்க தரிசி இந்த சாமுவேல், அவர்கிட்ட தான் வரணும் எல்லாருமே. அப்போ ஆசாரியர்களும் தீர்க்க தரிசிகளும் ஜனங்களை அழகா நடத்தி உலகம் அப்படியே போயிட்டே இருந்தது, சந்தோஷமா இருந்தது. இப்ப தேவன் ஒரு மனுஷன் மூலமா ஜனங்களை
ஆளுகை செய்து கொண்டு ஆவியானவரை கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இப்ப என்ன பிரச்சனை அங்க உண்டாகுதுன்னு சொன்னா, 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்தை வாசிங்க. எந்த ராஜ்யத்தை ஆண்டவர் கேட்கிறாருன்னு உங்களுக்கு புரியும். எங்களின் நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று பாருங்க, இப்போ சாமுவேல் கிட்ட வந்து சொல்றாங்க, எங்களை நியாயம், இவங்களே போய் சிக்கிக்கிறாங்க. பாருங்க, உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, தனக்கு தானே சூனிய வச்சுக்கிட்டான்னு சொல்றாங்க பாருங்க, அது இதுதான். தனக்கு தானே சூனிய வச்சுட்டான்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அது. இவங்களுக்கு ராஜா இல்லாம சுதந்திரமா இருந்தாங்க, விடுதலையா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. பிரச்சனையா பாஸ்ட் கிட்ட போனா ஜெபம் பண்ணி விட்டுருவாரு, தீர்க்க தரிசனமா சாமுவேல் கிட்ட போனா சொல்லி விட்டுருவாரு. இப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த மக்கள் பிசாசு தூண்டி விடுறா பாருங்க, இவங்களை அடிமைப்படுத்தும்படி ஒரு ஐடியா கொடுக்குறான். இவங்களாம் போய் கேட்கிறாரு, எங்களை நியாயம் தீர்க்கும்படி யார் வேணும்? ராஜா. எங்களுக்கு ராஜா வேணும் என்று சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சாமுவேலுக்கு கவலை ஆயிடுச்சு. என்னடா இது, இவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா மகிழ்ச்சியா இருக்கிற இந்த ஜனங்க இப்ப யார் வேணும்ன்றாங்க? பூமியில ஒரு மனுஷனை வேணும்ன்றாங்க. ஆண்டவரே அவருக்கு ராஜாவா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே ராஜாவா இருந்து தீர்க்க தரிசியும் ஆசாரின் வைத்து அழகா நடத்தி கொண்டு வராரு. இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க? தேவனை வேண்டாங்கிறாங்க. அது அடுத்த வசனத்தை வாச்சா தெரியும், தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இப்போ ஆண்டவரை நோக்கி சாமுவேல் ஜெபம் பண்றாரு. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இப்போ ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அப்ப என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர்னா, ஆண்டவருக்கே கவலை, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ கேளு. அவர்கள் உன்னை தள்ளவில்லை. பாத்தீங்களா, அவர் நினைச்சாரு என்னதான் தள்ளுறாங்க, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். புரியுது என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இது வரைக்கும் யார் அவங்களை ஆண்டு கொண்டு வந்தது? இருக்கீங்களா இல்லையா? யார் ஆண்டு கொண்டு வந்தது? தேவன் ஆண்டு கொண்டு வந்தா, ஆட்சி செய்து கொண்டு வந்தா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் ஆட்சி வேண்டாங்கிறாங்க. அறிந்து சொல்றாங்களோ அறியாம சொல்றாங்களோ, சாத்தானுடைய தந்திரமா இருக்கும். இதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே டைரக்டா அவங்கள ஆட்சி பண்ணி கொண்டு வந்தா, தீர்க்க தரிசிகளையும் ஆசாரிகளை வச்சு அழகா நடத்திட்டு வந்தார். அவர் ராஜாவா இருந்தா. இப்ப வேண்டாம், எங்களுக்கு மனுஷ ராஜா வேணுங்கிறாங்க. இப்ப ஆண்டவர் துக்கத்தோடு சொல்றார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அதான் நம்ம ஒரு பாஸ்டர் நம்ம தள்ளினா, நம்ம பாஸ்டர் நம்ம தள்ளல, யாரை தள்ளுறோம்? ஆண்டவரையே தள்ளுறோன்னு. நம்ம ஆளுபடி நம்ம நடத்தும்படி நம்ம வழி நடத்தும்படி ஒரு பாஸ்டர் இருந்தாருன்னா, இவர் வேண்டாம் அப்படின்னு நம்ம தள்ளுறோம்னா, நீ கவலைப்படாதேன்றாரு பாஸ்டர் பார்த்து. அவங்க உன்னை தள்ளலடா, அவங்க யாரை தள்ளுறாங்க? என்ன தள்ளுறாங்க? நீ நடத்துவேன்னு சொல்லி உன் கையில கொடுத்த, அவங்க உன்னை வேண்டான்ட்டு வேற வேணும்ன்றாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. நாங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் எங்களை வேண்டான்ட்டு போறாங்களேன்னு சாமுவேலை போல கஷ்டப்படுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க உன்னை தள்ளலடா, என்னைய தள்ளிட்டு போறாங்க, உர்றா அப்படிங்கிறார். ஆனா தள்ளிட்டு போறதுனால அவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றத ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்றார். தொடர்ந்து வேகமா வாசிங்க. நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின் படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். பாத்தீங்களா, எனக்கு எப்படி துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் உனக்கு என்ன பண்றாங்க, துரோகம் பண்றாங்க. நீ கவலைப்படாத. இப்போதும் அவர்கள் சொல்லை கேள். இப்பொழுது நீ அவங்க சொல்றது நீ கேளு. ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். ஆனா அவங்க கேட்கிற ராஜா ஒருத்த வந்தான், அவன் என்னென்ன பண்ணுவான்றதே அவங்களுக்கு சொல்லிரு, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம்ன்றாரு. அந்த மனுஷ ராஜா அவங்களுக்கு ஏற்படுத்தினா என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத சொல்றாரு பாருங்க, படிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு ராஜா நான் ஏற்படுத்தி தர்றேன், ஆனா அவன் உங்களை எப்படி நடத்துவானா, தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து, பாத்தீங்களா, உங்க வாலிப பசங்களை எல்லாம் கூப்பிட்டு மிலிட்ரி வாங்கடா, மிலிட்ரி உருவாக்குவான். ஏன்னா அடுத்த நாட்டோட சண்டை போடணும்.
அடுத்த நாள் பிரச்சனை, உங்க குடும்பத்துல பசங்க எல்லாத்தையும் கூட்டு போவான், ஜாக்கிரதை. தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். எல்லாத்தையும் மிலிட்டரிக்கு உங்க பசங்களை கூட்டிட்டு போவான். 1000 பேருக்கு 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் உழுகிற வேலை செய்ய வைப்பான். தன் விளைச்சலை பாருங்க, அறுக்கிறவர்களாகவும் தோட்டத்துல வேலை செய்ய வைப்போம் உங்க பிள்ளைங்களை. தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும். பாருங்க, அங்க இருக்கிற எல்லா மிஷினே சண்டை போற பொருள் எல்லாம் தள்ளணும், துடைக்கணும், சுத்தம் பண்ணணும், இப்படி அடிமைப்படுத்துவான். அவர்களை வைத்துக் கொள்ளுவான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும், பெண்களை என்ன பண்ணுவான், குமாரத்திகளை பரிமளம் செய்கிறவர்களாகவும், சமையல் பாருங்க, பண்ணுகிறவர்களாகவும். கடவுள் இதெல்லாம் செய்யல, அழகா சுதந்திரமா நடத்திட்டு இருந்தாரு. இப்ப இவங்க பிள்ளைங்களை எங்க போகணும், ராஜா வீட்டுக்கு போய் சமைக்கணும். அதுதான் நம்ம தெரிந்து கொள்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம விரும்புகிறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவரை தள்ளி விடக்கூடாது. இப்ப இவங்க பிள்ளைங்களாம் அடிமையா ராஜா வீட்டுக்கு போகணும், சமைக்கணும். அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் அங்க கொள்ளுவான். தோசை சுடணும். இங்க ஜாலியா டிவி பார்த்துட்டு செல்போன் பார்த்துட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. இப்ப காலையில இருந்துச்சா 5 மணி 6 மணிக்கு ஓடி போய் ராஜா வீட்டுல தோசை சுட வைக்கிறான். அதான் கர்த்தருக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். மனுஷனுடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆளுகை. நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கணுமா, மனுஷனுக்குள்ள இருக்கணுமா? இப்ப எந்த ராஜ்யத்தை கர்த்தர் வர சொன்னாருன்னு அங்க வர்ற. அதுக்கு முன்னாடி இது படிங்க. மனுஷன் நம்ம ஆளுகை பண்ணா என்னென்ன பண்றாங்க பாருங்க. உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். பாருங்க, நல்லதெல்லாம் அவன் எடுத்துருவான், மற்றதான் நமக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கி. பாருங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க விளைய செய்யறதெல்லாம் அவன் தசம பாகமா வாங்கிடுவான். தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். பாத்தீங்களா, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு போயிருவான். மிலிட்ரி வந்தாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு போயிருவாங்க. அதான் கவர்மெண்ட். பாரு, கவர்மெண்ட் இப்ப ரோடு அகல பண்றேன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், இந்த சர்ச்சின்னு கூட பார்க்க மாட்டான், தட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்? அதான் மனுஷனுடைய ஆளுகை. ஆனா கர்த்தர் அப்படியே ஆளுகை செய்ய மாட்டான். அவருடைய ஆளுகை வேற, இந்த ஆளு. அதுதான் அவர் தெளிவா சொல்ற. அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவான், ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. உங்கள் ஆடுகளிலே 10 1 எடுத்துக் கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள். எல்லாம் அடிமை ஆவீங்க கவர்மெண்ட்டுக்கு. நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜ்யத்தின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். பாத்தீங்களா, நீங்க தான் கவர்மெண்ட் வேணும், நீங்க தான் ராஜா வேணும். நீங்க இப்ப யாருக்கிட்ட வந்து அழுவீங்க? என்கிட்ட தான் வந்து முறையிடுவீங்க. ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். நாம ஒரு காரியத்தை தெரிந்தெடுத்து நம்ம செய்த பிறகு, அது தேவ சித்தம் இல்லாம நம்ம செய்த பிறகு, அதுல பிரச்சனை வந்த பிறகு, நீங்க தேவனிடத்துல போய் அழுதாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன்னா இவங்க ஆண்டவரே ஆளுகை செய்ய வேண்டாங்கிறாங்களே. ஆனால் தான் என்றைக்குமே நீங்க ஆண்டவரே தள்ளக்கூடாது. யாரு நீங்க தள்ளுனாலும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவரை மட்டும் உங்க வாழ்க்கையில எந்த நிலையிலும் வேண்டான்னு சொல்லவே கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் மட்டும் விலக்கி விடவே கூடாது. அதான் பிரச்சனையே. ஆனால் இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க மனுஷ ராஜா வேணும். நீங்க இப்ப அவன் ஆளுகை செய்யும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இந்த பிரச்சனை வரும்போது நீங்க என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா நான் உங்க ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ராஜா வேணா, பக்கத்து தேசத்துல ராஜா இருக்கிறான், அவங்க சண்டை போடுறாங்க, இது பண்றாங்களா, எங்களுக்கும் ராஜா வேணும், நாங்களும் சண்டை போடணும், நாங்களும் கேட்டு திருந்தவே மாட்டேங்கிறாங்க. கேட்டாங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்துட்டாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர்கள் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். ஆமென் சொல்லிட்டு அவன் தேடி யாரை ஆக்கினா, ராஜா ஆக்கினா, சவுலை ராஜாக்கி கொடுத்துட்டான். இப்போ தேவனுக்கும் ஜனங்களுக்கும் கட்டாய் போச்சு. இப்ப சவுல் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் சாமுவேலை தீர்க்கதரிசியா வைத்திருந்தான். சாமுவேல் மூலமா ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இவன் கீழ்படிறது கிடையாது. குறும்பு தாசியா இருக்கு. சவுலுக்கு
தாவீது சொன்னார் பாருங்க, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும். இவனுக்கு குதிரை ரதம் சொன்ன போலவே மிலிட்ரி உருவாக்கி அவன் ஆளுகை செய்தான். ஜனங்க கஷ்டப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ அங்க தேவனுக்கோ ஜனங்களுக்கோ அந்த ராஜான்ற தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அது இப்ப எது வரைக்கும் துண்டிக்கப்பட்டுச்சு? இயேசு வந்து சீசர்களோடு கூட வாழ்ந்து மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிற வரைக்கும் உலகத்தை மனுஷனே ஆண்டு கொண்டு வந்தான். ராஜாக்கள் ராஜாக்கள் ராஜாக்கள். அதுக்கப்புறத்தான் தாவீது ராஜா, அப்புறம் நிறைய ராஜாக்கள் வராங்க பார்த்தீங்களா? இந்த இதுல நல்ல ராஜாக்கள் வந்தாங்க, கெட்ட ராஜாக்கள் வந்தாங்க, அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆசாரிகள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க. இதெல்லாம் இப்படியே ஜனங்க போய் 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 ஆண்டவரை விட்டு தூரம் போய் 400 வருஷம் ஆண்டவரே இல்லாம போய் பிறகு இயேசு அந்த இருளிலே வெளிச்சமாய் பிறந்து இப்ப மரித்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த சீசர்களோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்குமா சொன்னாரு, அவங்களுக்கு ஒரு ஜபம் சொல்லி கொடுத்தாரு. அப்ப அந்த ஜபத்துல தான் சொன்னாரு, பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். ஃபர்ஸ்ட் ஜப குறிப்பு என்னது? உம்முடைய ராஜ்யம், கவர்மெண்ட் வரணும். என்ன கவர்மெண்ட்? திரும்பவும் ஜனங்களை யார ஆளுகை செய்யணும்? கர்த்தரை ஆளுகை செய்யணும், பிதா ஆளுகை செய்யணும். அதை ஜெபம் பண்ணுங்க. முதல்ல நீங்க அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க சாமுவேல் இடத்துல விட்டு கேட்டு ஏமாந்து போனாங்கல்ல, அன்னைக்கு கேட்டுக்கொண்டாங்களே, சவுலை அன்னைக்கு கூப்பிட்டாங்கல்ல, சவுலை ராஜாவாக்குனாங்கல்ல, அந்த காலம் மாறி இப்ப நீங்க திரும்பி நீங்க இப்ப என்ன ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய ராஜ்யம் வேணும், உம்முடைய ராஜ்யம் வேணும், நீங்க எங்களை ஆளுகை பண்ணுங்க, நீங்க எங்களை ஆளுகை பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுக்குறான். இப்ப நமக்கு கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட் இருக்கு, மாநில கவர்மெண்ட் இருக்கு. இந்த கவர்மெண்ட் மூலமா நமக்கு எந்த நன்மையும் வர்ற மாதிரி தெரியல. அதுவும் நம்ம ஆத்மாவில அவங்க எதுவுமே தர முடியாது. ஆனா இந்த பரலோக கவர்மெண்ட்டை நீங்க இன்றைக்கு அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு மனுஷன் இன்னைக்கு வரும்போது தான் அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு சமாதானம், அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு பொருளாதாரம், அவனுக்கு நிம்மதி, அவனுக்கு எல்லாம் விஷயம் பரலோக தேவனை ஆளுகை செய்யும் பொழுது இந்த பூமியில சகலவற்றையும் அவனுக்கு கொடுத்து அற்புதமாய் நடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இந்த ராஜ்யத்துக்குள்ள இந்த உலகத்தின் மக்களை கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நமக்கெல்லாம் யார் ராஜா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார். இயேசு தான் இப்ப நமக்கு ராஜா. அதான் பவுல் சொல்லும்போது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. இப்ப இந்த பூமியின் கவர்மெண்ட் நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தாலும் அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லுது. ஆனா அதுக்கு மேல இப்ப தேவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன திட்டமிட்டாருன்னா, மறுபடியும் இவர்களை மனுஷனை கொண்டு ஆளுகை செய்வதை விட அந்த ராஜ்யம் என்று ஆண்டவர் சொன்னது யாரை என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவரை சொல்ற. இப்ப ஒவ்வொருக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானவரை வைத்து விட்டா இவங்க இனி அதை தள்ள முடியாது. அவரோடு கூட உறவாடுகிற அந்த ஆவியானவரை முதல்ல ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தேவன் பரலோகத்திலிருந்து ஆட்சி பண்ணதை உயிர் தெழுந்த இயேசு பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வைக்கிறார். இப்போ ஒவ்வொரு மனுஷனும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா இப்போ இயேசுகிட்ட சொல்லி கொடுத்த அந்த ஜபம் நிறைவேறி விட்டது உங்க வாழ்க்கையில. ரலையில சொல்லுங்களேன், இப்ப ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யணும், ஆட்சி பண்ணணும் உங்களை. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு உங்களுக்கு எது கவர்மெண்ட், உங்களுக்கு யார் பிரதம மந்திரி, யார் ஜனாதிபதி, யார் முதலமைச்சர் என்று சொன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் முதலமைச்சர். ரலையிலே சொல்லுங்களேன். இப்ப அவரு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்து பாருங்களேன். அதான் சங்கீதம் 32:8 படிக்காதீங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அதை பெற்று கொண்டவங்க தான் நீங்க இப்ப கவர்மெண்ட், பரலோக கவர்மெண்டோட கூட கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம்.
நீங்க அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் நீங்க இன்னும் அந்த ஆளுகைக்குள்ள வரல வரல. அதைத்தான் வேதம் ஆவியானவரை குறித்து என்ன சொல்லுது? மத்தேயு 12:28 வாசிங்க. மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாத்தீங்களா? தேவனுடைய ராஜ்யம் என்று எதை குறிக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரதுனால நீங்க பேய் துரத்துறீங்க, பிசாசு துரத்துறீங்க. அதனால உங்ககிட்ட இப்ப என்ன வந்துருச்சு? இப்ப நான் சொன்னது உண்மையாயிச்சா? ஆவியானவர் தான் தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துச்சு. ஆண்டு உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறா, ஆவியானவர் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறா. நீங்க பேயை பார்த்து போன போது, ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் உங்ககிட்ட வந்துச்சு. நீங்க இப்ப என்ன ஆயிட்டீங்க? அவர் பிரதம மந்திரியா இருக்கிறாரு, நீங்க ஜனாதிபதி ஆயிட்டீங்க. அவர் ஜனாதிபதியா இருக்கிற, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. இப்ப முதலமைச்சர் சொன்னா அந்த பேய் கீழ்படியுது. அதுக்கு தெரியுது இவர் இப்போ பரலோக ராஜ்யத்துல கனெக்ட் ஆயிட்டாருன்னு. அதனால அவர் சொல்றாரு, நீங்க சொன்ன பேயெல்லாம் ஓடுது, அதனால நீங்க உங்களுக்குள்ள யார் வந்துட்டது? இப்ப நீங்க அதுதான் நீங்க அந்த நிலைக்கு வரணும். சபையாரெல்லாம் உங்க ஊர்ல இருக்கிற பேயெல்லாம் துரத்துகிற அதிகாரத்தை நீங்க பெறணும். ஆண்டவரே, என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க. அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள நான் வரணும். ஆண்டவரே, பரலோகம் என்னை ஆளுகை செய்யணும். பரலோகம் என்ன மனுஷன் இல்லை, பரலோகம் என்ன ஆளுகை செய்யணுன்ற அதுக்குள்ள எல்லா சகோதரர்கள் நீங்க வந்தீங்கன்னா அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. பாருங்க, லூக்கா 10:9-12 வரைக்கும் வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் அற்புத அதிசயம் நீங்க செய்துட்டு இப்போ நாங்க பக்கத்துல வந்திருக்கிறதுனால உங்க பக்கத்துல என்ன வந்திருக்கு? தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. என்ன அழகா சொல்ற, நான் பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன், அற்புதம் செய்யறேன். அதனால உங்க பக்கத்துல நான் வந்ததுனால இப்ப உங்க பக்கத்துல என்ன வந்திருக்கு? தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அப்படி நீங்க சொல்லி பாருங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னா அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அதை மட்டும் சொல்லாம இருந்துராதீங்க. பேய் ஓடுது பார்த்தில்ல, பிசாசு ஓடுது பார்த்தில்ல, அற்புதம் நடக்குது பார்த்தில்ல, ஆனால் உன் பக்கத்துல என்ன வந்திருக்கு? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க வேண்டான்னு சொன்ன அந்த தேவ ராஜ்யம் இன்னைக்கு உன் பக்கத்துல வந்திருக்கு. நீ பெற்றுக்கோ, நீ வாங்கிக்கோ, அந்த ஆளுகைக்குள்ள வந்துரு. ஆண்டவரே, இந்த உலகம் என்ன ஆளுகை செய்ய வேண்டாம், நீங்க பண்ணுங்கப்பா, நீங்க என்ன ஆட்சி பண்ணுங்க, நீங்க சட்டத்திட்டத்தை எனக்கு சொல்லுங்க. பரலோக சட்டம் என்ன, பரலோக திட்டம் என்ன, நான் எப்படி நடக்கணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு அதை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீங்க அபிஷேகத்தை பெற்று கேட்டுக்கொண்டீங்கன்னா அந்த சங்கீதம் 32:8 உங்க வாழ்க்கையில நடக்கும். அவர் உங்களை நடத்துவார், அழகா உங்களை நடத்துவார். அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினதனால, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவையே யாரை பெற்றிருந்தாரு? பரிசுத்த ஆவியின் ஆளுகை. பிதா அவரை ஆவினால நிரப்பினதனால்தான் அவர் பேயை துரத்தினாரு, நன்மை செய்தார். நீங்களும் நானும் பேயை துரத்தணும், பிசாசை துரத்தணும், நன்மை செய்கிறவர்களா இந்த உலகத்துல வாழணும்னா நம்ம யார் ஆளுகை செய்யணும்? பரலோக தேவன் ஆளுகை செய்யணும். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினா பரிசுத்த ஆவியானவரை நிரம்பி இருக்கணும், பெற்றுக்கொள்ளணும். டெய்லி நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணாதான் இயேசுவை போல நீங்க போற இடம்லாம் நன்மை செய்வீங்க, போற இடம்லாம் பிசாசுகளை துரத்துவீங்க, போற பக்கம்லாம் எழுப்புதலை உண்டு பண்ணுவீங்க. இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்களா இருப்போம், ஆனா பிரயோஜனமற்ற கிறிஸ்தவர்களா இருப்போம். ஏதோ ஒரு கிறிஸ்தவங்க அப்படிங்கிற கணக்கில் இருப்பேமே தவிர நம்ம அந்த ஆளுகைக்கு உட்பட்டு பரலோகத்திலிருந்து நம்ம மீது வைத்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றவே மாட்டோம். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
தேவன் நம்மை கொண்டு ஏதோ ஒன்று செய்யணும்னு விரும்புகிறார். நம்மை கொண்டு இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டு பண்ண விரும்புகிறார். இந்த சேவூர் பகுதியில் நம்மை கொண்டு அநேக ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது எப்பொழுது நிறைவேறும்? உங்களுக்கும் தேவனுக்குள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது. அது இன்னும் நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பரலோகத்திலிருந்து அந்த செய்தியை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே இன்றைக்கு என்ன, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன, நீங்க அதை ஆவியானவருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கணும். அவர் அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் தூங்கினா கூட காலையில் 3 மணிக்கு என்னை எழுப்பிடுவார், அலாரமே வைக்க வேண்டாம், 5 மணிக்கு எழுப்பி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இவர்களுக்கும் அந்த ஆவியானவருக்கு என்ன உண்டு, ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. அதனால இவங்க ஒப்பு கொடுத்ததுனால, அவருக்கு கீழ்படுகிறதுனால அவர் தைரியமா தட்டி எழுப்புவார். இவங்க தட்டினா எந்திரிச்சிருவா, இவங்க தட்டினா எழுப்புவாங்க, எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க சொல்லி நம்மளை எழுப்பி விட்டுறாரு. அவங்க 3 மணிக்கு எந்திரிச்சு அவங்க ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஆளுகையை தான் கர்த்தர் விரும்புகிறார். புரிதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்த்தீங்களா. அது இயேசு கிறிஸ்துவே அந்த அபிஷேகத்தை பெற்று தான் ஊழியத்தை செய்தார். லூக்கா 12:12 வாசிங்க. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். பாத்தீங்களா, ஏன் நீங்க ஆவியானவரை பெறணும்னா, ஒரு இடத்துல உங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, உங்க மேல போய் கேஸ் போடுறாங்க, உங்களை மாட்டுறாங்கன்னு ஜெயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்க பேச வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை இருக்குமானா ஆவியானவரே அவங்க கிட்ட பேசுவார். அழக பேசி அவங்க அதை திட்டம் பண்ணி அந்த பிரச்சனையை சரியா முடிச்சு உங்களை கூட்டு வந்துடுவான். அதான் இந்த ராஜ்யத்தை தான் கேளுங்கன்னாரு. உங்களை பரலோக கவர்மெண்ட் உங்களை ஆட்சி பண்ணணும். நீங்க உங்களுக்காக ஆவியானவர் பேசணும், உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் வழி நடத்தணும், அவருடைய பிதாவின் சித்தத்தின்படி நீங்க பூமியில வாழணும் அப்படிங்கிறத கர்த்தர் நம்ம மீது ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதனால காலத்தையும் நேரத்தையும் நம்ம வீணடித்திருந்தாலும் இனியாகிலும் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. இதுக்கு வயசு பிரச்சனை இல்லை, இதுக்கு படிப்பு பிரச்சனை இல்லை, இதுக்கு எது பிரச்சனை இல்லை. எத்தனை பெரிய வயசு உங்களுக்கு ஆயிருந்தாலும் இப்போ நீங்க ஒப்பு கொடுத்தா கூட அந்த வயசுல கூட கர்த்தர் உங்களை கொண்டு என்ன சித்தம் கொண்டாரோ அதை செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். புரிதனுக்கு மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. மோசைய அங்க இஸ்ரவேல்ல இருந்தே அவனை பயன்படுத்ததான் கர்த்தர் நினைத்திருப்பான். ஆனா இவன் அவசரப்பட்டு தேவ சித்தம் அறியாததுனால இவன் அங்க கொலை செய்துட்டான். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, இவன் ஒத்து வரல, இவன் சரி வர மாட்டான்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்தார். எங்க அந்த ஆண்டவர் நினைச்சாரு, அவன் ராஜா வீட்டிலிருந்தே அவனை வச்சு கொண்டு வரலான்னு நினைச்சிருப்பார் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனா இவன் அவசரப்பட்டு அவனை கொன்னான், இவனை தப்பு வச்சான், இப்படி தப்பா ஊழியம் பண்ணான் பாருங்க. அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு எங்க கொண்டு வந்துட்டாரு, வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து மறுபடியும் 40 வருஷம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டு போனார். புரியுது உங்களுக்கு? அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கரெக்டா ஆவின அபிஷேகத்தை பெற்று இருந்தா வயசு பிரச்சனை இல்லை. அவனுக்கு வயசு போகுதுன்னா ஆண்டவர் கவலைப்படவே இல்லை பாருங்க. 75 வயதுல இருந்து அவனை கூட்டிட்டு வந்தாரு, மறுபடியும் 75 80 வயசு கூட்டிட்டு வந்தாரு, கூட்டிட்டு வந்து அவனை பயன்படுத்தினார் பாருங்க. அதனால உங்களுடைய வயசெல்லாம் ஆண்டருக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க எந்த வயசுல இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு அழகா கர்த்தர் இந்த நாட்கள்ல அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வைத்து உங்க மூலமா ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்த பாருங்க, யோவான் 16:8 வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாத்தீங்களா, உங்களுக்குள்ள இருந்தா இந்த 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். யாராவது வெளியிருந்து பாஸ்ட் சொல்ல வேண்டியதே இல்லை. மற்றவங்க நம்முடைய குறை சொல்ல வேண்டிய அதிகாரமே இல்லை. அதிகாரம் மற்றவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. யாரும் உங்களுடைய பாவத்தை குறித்து கேட்கவே முடியாது. உலகத்துல யாருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரமே கொடுக்கல. புரியுது உங்களுக்கு? பாஸ்ட் உங்களுக்கு ஆலோசனை தரலாம், ஆனா உங்களை என்ன பண்ண முடியாது, அழகா இப்படி நடத்த முடியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆவியானவர் உள்ள இருந்தே என்ன பண்ணார்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு, கடைசி நாட்கள்ல நீ நியாய தீர்ப்புல நிக்கணும்டா ஜாக்கிரதையரு அப்படின்னு சொல்லி உள்ள பேசிட்டே இருப்பார். ஏன்னா வெளியிருந்து பேசினா நம்ம கேட்க மாட்டோம், காது இருந்தோம் கண் இருந்தோம் கேட்க மாட்டோம். அதனால தான் அவர் உள்ளேயே வைக்க, அதனால தான் பிதா உள்ளேயே வைக்கிறார். மனுஷனை திருத்தவே முடியாது, அதனால யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணிடலாம், உள்ளேயே வச்சிடலாம்.
இவனுக்குள்ளேயே வச்சிடலான்னு சொல்லி தான் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வைக்கிறான். ஆனா யாருக்கு வைக்கிறான்? அந்த ராஜ்யத்தை விரும்புகிறவர்களுக்கு தான் வைக்கிறான். அதுதான் முக்கியம். அப்ப அந்த விருப்பம் நமக்கு வேணும். ஆவி நடத்துதல் எனக்கு வேணும். ஆவியானவர் என்ன நடத்தணும், ஆவியானவர் என்ன வழி நடத்தணும்னு சொல்லி அர்ப்பணிக்கிற இறுதியை நமக்கு வேணும். பாருங்க, அப்ப நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பா. உணர்த்தி என்ன பண்ணுவார்னா மன்னிப்பு கேட்க வச்சிருவார் அவரை. புரியுது உங்களுக்கு? உணர செய்து விடுவா. இளையகுமாரன் அப்பா கிட்ட சொத்தை மட்டும் தான் விரும்பினான். அப்பா கூட இருக்க விரும்பல. அவன் அப்பா முக்கியம் கிடையாது, அவனுக்கு சொத்து தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். என்ன பண்ணிட்டான்? அப்பாவுடைய அன்பை அறியாம, அவருடைய ஏக்கத்தை புரியாம தூரம் போயிட்டான். போய் பணம் செலவு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். ஆனா ஒண்ணு இல்லாத நிலையில பாருங்க, தேவ கிருபை அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் உணர்த்தப்பட்டா. பாருங்க, கடைசியில் அவன் கண்ணு திறக்குது. அவன் ஆண்டவர் உணர்த்துறாரு. உணர்த்தி அவனுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துறாரு. அவனே யோசிக்கிறான், எங்க வீட்டுக்கு போனா எங்க அப்பா வீட்டுல வேலை செய்யறவங்கள என்ன பண்றாங்க, 3 வேளை நல்லா சாப்பிட்றாங்க. ஆனா இங்க பன்றிக்கு வைக்கிற இந்த தவிடு கூட எனக்கு இல்லை என்று ஒரு சிந்தை வருது. பாருங்க, அந்த சிந்தையை ஏற்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தப்பார். அந்த சிந்தை ஏற்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவனை தற்கொலை பண்ண விடல, அவன் செத்து போக விடல. மற்றவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த சிந்தை வரலைன்னா செத்து போயிடுவாங்க. பசிய பட்டினியா அவன் செத்து போயிருப்பான். வேதம் சொல்லுது, அந்த பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்கலன்ற. நிறைய பாஸ்டர்ஸ் அந்த பன்றியை சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க பைபிளை போய் படிச்சு பாருங்க, அவன் சாப்பிடல, அதை கூட கொடுக்கல அவனுக்கு. பன்றிக்கு போடுறது கூட கொடுக்கல அவனுக்கு. அப்பதான் அவன் யோசிக்கிறான், செத்து போயிடலாமான்னு யோசிக்கல அவன். அவனுக்கு ஆவியானவர் ஒரு நினைவை கொடுக்கிறார். டேய், உங்க அப்பா வீட்டுல என்ன இருக்கு? அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கேதானே சொல்றாரு அவனுக்கு. உடனே டக்குன்னு எழும்புறான். நான் எங்க அப்பா கிட்ட போறேன், போய் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் போய் சமாதானம் ஆகிறேன்னு சொல்லி வர்றான். அவன் அதை சொல்றதுக்கு முன்னாடியே அப்பா அவனோடு கூட என்ன ஆயிட்டாரு, சமாதானம் ஆயிட்டார். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல என்கிட்ட கொடுத்துருக்குது. நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாத நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் அழைத்த அழைப்போ கிருபா வரங்களும் மாறாதவைகள். அல்லேலூயா. அதான் மங்கி எரிகிற திரியை போல உங்க ஆவியின் அபிஷேகம் எரிந்து அதை அணையவே அணையாது. ஒரு தடவை நீங்க அபிஷேகம் பெற்றுட்டான், அதை யாரால அணைக்க முடியாது. அது மங்கி எரியும். உங்க ஜப குறைவு, உங்க காரியம் அப்படியே மங்கி எரியும். ஆனா ஒரு நாள் அது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உணர்த்தி நீங்க விட்டு கொடுத்தன அது அப்படியே பிரைட் ஆகும். பிரைட் ஆக 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 மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்து ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் உங்களை என்னையை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆமாண்டவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். ரோமர் 8:27 வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். அர்த்தமா தெரியல, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீங்க சபையில் உள்ள எல்லாருக்காகவும் எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி ஒரு ஏவுதலை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. ஏன்னா அது அவருடைய தன்மை, அவருடைய குணம். ஆவியானவருடைய குணம் என்னன்னா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிற ஒரு குணம் உடையவர். நீங்க ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா ஊழியக்காரர்களுக்காக சபைக்காக எல்லாருக்காக உங்க ஜெபத்துல நீங்க இடைவிடாமல் வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பீர்கள். புரியுது என்ன குரல்? இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய நம்ம என்ன செய்யணும்னா அதை நாம் புரிந்து கொள்ளணும். என்னன்னா வேகமா வாசித்து நம்ம திருவிருந்துக்கு நேரம் போலாம். வசனம் மட்டும் சொல்றேன். 1 கொரிந்தியர் 4:20 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. இப்ப தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுட்டு சும்மா பேசி கொண்டிருக்கார். நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், நான் யார் தெரியுமா இந்த சபையை நான் தான். பேச்சு பார்த்தீங்களா, நம்ம சும்மா பேச்சு தான் பேசுவோம். ஏன் நான் தான், எல்லாம் நான் தான். ஆண்டவர் சொல்றாரு, அவரு நீ அபிஷேகம் பெற்றிருந்தா இது எதுல இல்ல, பேச்சுல இல்ல, பலத்திலே உண்டாயிரு. பலத்துல தான் இருக்கும். பலத்துல இருக்கணும். உன் விசுவாசம் எதுல இருக்கணும்? பலத்துல இருக்கணும்.
அழகா யாக்கோபு சொல்வார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை 2 வாரத்துக்கு முன்னாடி தான். நீ உன்னுடைய விசுவாசத்தை காட்டு, நான் என்னுடைய கிரியைகளை காண்பிப்பேன். நீ விசுவாசத்தை காட்டு, நான் கிரியை அழகா சொல்வார் யாக்கோபு. நீ விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொல்றிய, நீ அதை உன்னுடைய கிரியையில நீ காட்டு பார்க்கலாம், நீ என்ன செய்த சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை. இன்னொருத்தர் யாக்கோபு சொல்றாரு, நான் என் கிரியினால என் விசுவாசத்தை காட்டுறேன். ஏன்? நான் இது கர்த்தருக்காக இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், நான் விசுவாசிங்கிறத காட்டுறேன். அதான் இங்க சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நீ பெற்றிருப்பாயானா வெறும் பேச்சு மட்டும் பேசிட்டு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, அது எதுல இருக்கு? பலத்திலே உண்டு. பலத்தில இருக்கு. பலன், கர்த்தருடைய பலத்துல இருந்து நம்ம கிரியை செய்யணும். அடுத்தது பாருங்க, ரோமர் 14:17 அழகா சொல்ல பாருங்க. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம், அதே சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. பாத்தீங்களா? நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் நல்ல 3 வேளை சோறு சாப்பிட்றேன், நான் நல்லா குடிக்கிறேன், நான் குறைவில்லாம இருக்கிறேன் பாருனா, அது அதல்ல. தேவனுடைய ராஜ்யம் நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்காக மட்டுமல்ல, ஆசீர்வாதமா இருக்கணும், ஆனா அது மட்டும் அல்ல. அவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் மட்டும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறதாயும் சமாதானம் நமக்குள்ள இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய். 3 காரியத்தை அது நமக்கு உண்டாக்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3 காரியத்தை அந்த ஆவியானவர் நமக்கு தர்றார். அதான் ஆவியானவரின் ஆளுகை. இந்த ராஜ்யத்தை தான் நீங்க கேளுங்கன்றார். வெறும் சோறு கொடுங்க, அது கொடுங்க, அது பின்னாடி வரும். சாப்பாடு அன்றனுள்ள ஆகாரத்தை கொடுங்கன்றது அப்புறம் தான். முதல்ல இந்த அபிஷேகத்தை நீங்க பெறுங்க. இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றீங்கன்னா அது என்னென்ன ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும்ன்றது ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இதுதான் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறது. புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்த பரிசுத்த ஆவியினார் உண்டாகும் சந்தோஷம்தான் தேவனுடைய ராஜ்யம். கவர்மெண்ட்டை கேட்க சொல்லல, ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிற, நமக்கு ஒரு பிரதமர், நமக்கு ஒரு ஜனாதிபதி, நமக்கு ஒரு பிரதம மந்திரி, முதலமைச்சர் யாருன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவிய ஆத்மா சரீரத்தை அனுதினமோ அவரை ஆளுகை செய்யும்படி அவருக்கு அடிமையாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம அடிமை, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதுபோல இந்த தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்கள் அந்த தேவன் ஆளுகை செய்வார். அவர் கட்சி தருவா, நீங்க போகிற வருகிற எல்லாவற்றையும் சொல்லி தருவார். அற்புதமான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இப்போ நாம் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:4-9 வரைக்கும் வேகமா வாசிங்களேன். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது, அபிஷேகம் பெற்று இருக்கா யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வசனம் படிங்க. அவர்களை நோக்கி யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறதற்கு உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. இப்ப ஆண்டவர் நான் சொல்ல ராஜ்யம் என்று நான் சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல என்ன அடைவீங்க? பலன் அடைவீர்கள். ஆவியின் அபிஷேகம் உங்களை பலப்படுத்தும். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதுக்கு தான் ஆவியின் அபிஷேகம். சாட்சியாக ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நம்ம முதல்ல யாரை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது எபேசியர் 6:10. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். அது என்ன பண்ணணும்? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாத்தீங்களா? பரிசுத்தாவின் வல்லமையில நீங்க அதிகமா என்ன பண்ணணும்? பலப்படணும். ஒரு தடவை அபிஷேகம் பெற்றுட்டு விட்டுறக்கூடாது. அந்த சத்துவம் ஆண்டவருடைய வல்லமையில டெய்லி பலப்படணும். நாளுக்கு நாள் நீங்க பலப்பட்டு கொண்டே இருக்கணும். செல்போனை எப்படி ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அது போல இதை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க பலப்படணும், 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 பலப்படணும்.
அதை விட்டுறவே கூடாது. அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது. 10 வருஷம் முன்னே நான் அபிஷேகம் பெற்றேன், இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. 10 வருஷத்தினுடைய வளர்ச்சி அதில் காணப்படணும். அல்லேலூயா. அந்த வளர்ச்சி நமக்குள்ள காணப்படணும். அதனால நீங்க அதை டெவலப் பண்ணி காத்துக்கொள்ளணும். அடுத்தது எபேசியர் 6:11-20 வரைக்கும் வேகமா வாசிங்க. பாஸ்டர்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி நீங்க இப்படி அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக சித்தம் செய்யும் பொழுது உங்களை பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை தொந்தரவு பண்ணுவான். சாத்தான் உங்களை வளர விட மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்க விட மாட்டான். அதுல இருந்து உங்களை ரிவர்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவான். அப்ப அந்த நீங்க பெற்றுக்கொண்ட சத்துவத்தின் வல்லமையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அதுல நீங்க நிலைத்து இருக்கணும். அது மூலமா நீங்க சாத்தானை ஜெயிக்கணும்னா நீங்க அதை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்ல இருப்பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள், அவனுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக நீங்க மாறணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு சர்வாயுத வர்க்கத்தை அதன் மேல காத்து ஆவியை காத்துக்கணும். அந்த பதவியை நீங்க பார்த்துக்கணும். அபிஷேகத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். இல்லாட்டி அவன் தூக்கி போட்டு அவன் உள்ள வந்துருவான். அதை பாதுகாத்துக்கொள்ளணும். என்னென்ன பண்ணணும்? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யார் கூட நமக்கு சண்டை பாருங்க. ஏனெனில் மாம்சம் இந்த சரீரத்தோட போராட்டம் இல்ல, ரத்தத்தோட போராட்டம் இல்ல, துரைத்தனங்களோட இல்ல. அதிகாரம்னா கவர்மெண்டோட பிரச்சனை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரலோ பிசாசோட பிரச்சனை, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிங்க இருக்கு, அதோட நமக்கு பிரச்சனை. சேனைகளே நமக்கு என்ன உண்டு? இத்தனை சண்டை நம்ம போடணும். இத்தனை சண்டை நம்ம போடணும்னா கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினால் உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க? பலப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பதான் அவனை ஜெயிக்க முடியும். நீங்க சாதாரணமா பிசாசை ஜெயிக்க முடியாது. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிங்க ஒரு கூட்டமே இருக்குது. அவனெல்லாம் ஜெயிக்கணும்னா இந்த வல்லமையில நீங்க உங்களை பலப்படுத்திக்கங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாள் வரும், அப்ப நீங்க எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், எல்லாத்தையும் செய்து முடிக்க நீங்க நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அபிஷேகத்தின் மேல நீங்க சில காரியங்களை எடுத்து போத்தி அப்படியே போட்டுக்கணும். மிலிட்டரி மாதிரி போட்டுக்கணும். என்னென்ன போட்டுக்கணும்? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், சத்தியம் பைபிள் வசனம் அதை நல்லா படிச்சு நீங்க அதை உங்க பெல்ட் மாதிரி நீங்க கட்டிக்கணும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், நீதிமான்களா இருந்து அது மார்க்கவசம் புல்லட் ப்ரூஃப் மாதிரி உங்க நெஞ்சில கட்டிக்கங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், எந்த வீட்டுக்கு போனாலும் உங்க வீட்டுல சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி சமாதானத்தின் சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் அறிவிக்கிற பாதரட்சையை நீங்க போட்டுக்கணும். பொல்லாங்கண்யையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய், எல்லா பிசாசு எய்கிற அக்கினி அஸ்திரம் குண்டு மாதிரி போட்டே இருப்பான். அதையெல்லாம் நீங்க அக்னி அஸ்திரங்களை பண்ணணும்னா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்ன கேடங்க போலீஸ்காரங்க வச்சிருப்பாங்க பாருங்க. கல்லு கில்லு போட்டாலும் அப்படியே முன்னாடி இப்படி வச்சுக்குவாங்க, அது தாங்கும். அத மாதிரி நீங்க கையில பிடிச்சுக்கணும். விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும், ஹெல்மெட் போட்டுக்கணும். அது ரட்சணியம் என்கிற ஹெல்மெட், அதை யாரும் எடுத்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்க ரட்சிப்பை மட்டும் நீங்க இழக்கவே கூடாது. அல்லேலூயா. அதை நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு. பிசாசு என்னென்ன போட்டாலும் மண்டை உடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மண்டை உடையாம இருக்கிற ஹெல்மெட்டை நீங்க போட்டுக்கணும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனமாகிய இந்த ஆவியின் பட்டயத்தை கையில எடுத்துக்கங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு ஜெபம் பண்ணணும். எப்போது வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே எதுல ஜெபம் பண்ணணும்? ஆவியானவர். ஏன்னா அவர் தான் எண்ணிக்கை கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணணும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்காக ஊழியத்துக்காரங்களுக்காக நீங்க ஜெபித்து நீங்க வேண்டுதல் செய்து விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. விழிப்போட கடைசி காலம் எங்களுக்காக எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக, அந்த பவுல் சொன்னது போல அவருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்களும் போய் எல்லா இடத்துல தைரியமா இயேசு பத்தி சொல்லத்தக்க ஒரு தைரியம் எங்களுக்குள்ள வரணும்னு நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எங்க பாஸ்டர் தைரியமா பேசணும், தைரியமா சுவிசேஷத்தை அறிவிக்கணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ண ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் கொடுத்து ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணும்படி சபையாராக நீங்க என்ன பண்ணணும்? எங்களுக்காகவும் எனக்காகவும் பாஸ்டமாக்காகவும் ஐசாக்காகவும் இங்க இருக்கிற எங்களோட இணைந்து ஊழிய செய்கிற எல்லாருக்காகவும் நீங்க என்ன பண்ணக்குள்ள இருக்கணும்?
ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம இல்லை இதெல்லாம் செய்யாம ஏதோ வந்தா போனோன்னு இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்றை செய்கிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை என்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். பாஸ்டம்மா வந்து ஜெபம் பண்ணி திருவனந்தத்துக்கு நேரம் நம்ம கடந்துச்சு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் முடிந்தவர்கள் எழுமி நில்லுங்க. வெளியே இருக்கவங்க உள்ளே வந்துடுங்க. உள்ள முன்பாக கடந்து வாங்க. வாசலில் நிற்க வேணாம், உள்ளே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜப வேலையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் பார்த்தோம். ஓ ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர்கள் நம்மால் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளெல்லாம் நம்மால் செயல்பட முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவரை ருசி பார்க்கணும். அவர்களை நம்ம இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே நம்மோடு கூட இருந்தா இது தவறு, இது தவறில்லை என்று நமக்கு கற்றுத்தருகிறவர் அவர். எனவே அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இருக்க முடியாது, ஊழியர்கள் உங்களோடு இருக்க முடியாது. இயேசு உங்களோடு இருக்கணும்னா ஓ இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு கேளுங்க. இதுவரை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரே அவர் உன்னத பலனை தருகிறவர், நம்மை சாட்சியாக நிறுத்துகிறவர் என்று பார்த்தோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை விரும்புகிறவர்களுக்கு தான் அதை அவர் கொடுப்பா. இந்த பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவர்களுக்குள்ளாக தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் நாம பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பேச்சில் அல்ல, பலத்தினாலே உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். பேசுவதனால அல்ல, கர்த்தருடைய பலத்தினாலும் சத்துவத்தினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும். நம்முடைய இருதய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் களி கூற வேண்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்படணும். பரிசுத்த ஆவியான் நிமித்தமாக நாம் பலனடையணும், சாட்சிகளாய் நிற்க முடியும். ஓ இந்த ஆவியானவரே நம்மை பலப்படுத்துகிறவர், இந்த ஆவியானவரே நம்மை தைரியப்படுத்துகிறவர். திடன்கொள், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிறவர். ஓ எதை குறித்து கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில வராது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஓ சர்வாயுத வர்க்கம் என்பதை நம்ம இப்ப பார்த்தோம். ஓ எல்லாவற்றையும் நாம் அதை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் தேவை வாழ்க்கையில். வேதத்தை வாசித்தா போதும், நம்மோடு கூட அனுதினமும் ஆண்டவர் இடைப்படுவார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஓ யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் எனக்கு சாட்சி, உலகம் எங்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சாட்சி இல்லை? இந்த ஆவியானுடைய நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளல. இந்த ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்பதில்லை. ஓ மனம் திரும்பணும், இயேசுவின் நம் மூழ்கி தண்ணீரினாலே ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெறணும். அதாவது மூன்றாவதாக அக்கினியினாலே நாம், அதுதான் பரிசுத்த ஆவியானவர், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூன்று இருந்தா போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு கூட இருக்கிறது என்றார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உணர்ந்து ஓ தேங்க்யூ ஜீசஸ் மனம் திரும்பி நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள, பழைய வாழ்க்கையெல்லாம் ஒளிந்து போயிடும்.
பழைய மனுஷன் எல்லாம் கலைந்து போடணும். புதிய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும். புதிய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும். ஓ ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைக்கத்தக்கதாக, அந்த நீதிக்காக பிழைக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஜலத்தினாலே ஞானஸ்நானம் அநேகர் எடுத்துட்டோம். ஓ அடுத்தது அக்கினியால ஞானஸ்நானம் எடுங்க. அதுதான் அபிஷேகம், அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. ஓ பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அந்த நாட்களிலே காத்திருந்தார்களே, இன்று நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர். யாருக்கெல்லாம் தாகம் இருக்கோ, ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை அபிஷேகங்கப்பா, ஓ எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா, ஓ எனக்கு கற்றுத்தாங்கப்பா, நான் ஒன்று தெரியாம இருக்கனே, எனக்கு கற்றுத்தாங்க. ஓ என் ஆவின் மூலம் நீங்க பேசுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். என் பார்வையின் மூலம் நீங்க செயல்படுங்கப்பா. ஆவியானவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம்மை ஒரு நாள் அவர் கைவிடுவதில்லை. ஓ அந்த தகப்பனை நாம் பிடித்து கொள்ளலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அவர் தான் நம்மை உணர்த்த முடியும். எப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். ஓநாய்களுக்குள்ளே நீங்க கடந்து போறீங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகம் அப்படிதான் இருக்கு, ஓநாய்களாய் நம்மை விழுங்க பார்க்கிறது. ஆனாலும் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தா போதும். ஓ எல்லாவற்றையும் என்ன பேசணும், எப்படி நடக்கணும், எல்லா ஞானத்தையும் தருகிற ஆவியானவர், உணர்வை தருகிற ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். டச் ஜீசஸ். ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும், நிரப்பட்ட ராஜா, நிரப்புவீராக, நிரப்புவீராக ராஜா. ஓ இந்த நிமிஷத்துல அல்ல, ஆலயத்துக்குள்ள மாத்திரம் அல்லப்பா அப்பா, அவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு ஆலோசனை பண்ணட்டும், உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும், உமக்கென்று செயல்படட்டும். ஓ ரீகாரபதரபை ஷபலபா, உன்னுடைய நீர் இருக்கிறீர் என்ற உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. நீ உள்ள இருக்கிறீர் என்ற அந்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. பார்வை, சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. நீரே கிரியை செய்வீராக அப்பா. தேவனுடைய ராஜ்யம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. என்னென்ன தேவையோடு உடைய பிள்ளைகள் வந்தார்கள், அந்த தேவையை கட்ட சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாங்கள் வருகிறோம் ஐயா. தகப்பனே, எங்கள் குற்றம், குறைகள், பாவங்கள், மீறுதல்களை எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த பந்திக்கு நேராக எங்களை ஆண்டவரை கொண்டு செல்வீராக. எங்களுக்கென்று பிற்கப்பட்ட உடைய சரீரம், எங்களுக்கென்று சிந்தப்பட்ட உடைய ரத்தம், ஓ இது உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுதெல்லாம் உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. நீர் எங்களுக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையிலே ஓ நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமா இதில் ஆண்டவரே புசிக்க பானம் பண்ண கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டிக் கொள்ளும். செய்தி கொடுத்த தாசனை இன்னும் உம்முடைய வல்லமையால் பயன்படுத்தப்பா. அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், கிருபைகளால் மூடிக்கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கோ சதா கலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.